புது உறவுகள் அருமை, புது நட்பு அருமை, இரவு நேரங்கள் ராயலா இருக்கும், பெருத்த லாபம் பெருத்த வெற்றி, 100 மடங்கு தைரியசாலியாக சக்தி உள்ளவனாக அது ஒரு கிரேட் ஸ்டேட்டஸுக்கு உங்களை எடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராடினரியா பார்க்கறோம், பெருத்த அந்தஸ்து கிடைக்குது, பியூட்டிஃபுல் மெக்கானிக்கல் லைஃப் உங்களுக்கு வருது. 10 வருஷம் குழந்தையில பிறக்கும், அதை விட இது நல்லா இருக்கும். ஆனால் லாபம் வெற்றி வெகுமதி த கிரேட்டஸ்ட் கடவுள் கிருபை மிக அருமையா இருக்கு. திறமையும் அறிவும் பியூட்டிஃபுல்லா இருக்குது. தொழில் லாபம் தொழிலும் வேற மாதிரி, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், குழந்தைகள் கூட பிறக்கலாம் அவங்க குடும்பத்துக்குள்ளார. அப்போ இது ஒரு நல்ல வசந்த காலம்னு இந்த 4.5 மாதத்தை நம்ம சொல்லலாம். திருமணம் நடக்குங்கிற நல்ல எதிர்பார்ப்பு உங்க மனசுல கொண்டு வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். ஒரு பெருத்த வெற்றி இந்த 4.5 மாசத்துல நீங்க அடையிறீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. செம்பவங்க பார்க்குன்னு ஒரு பார்க்குங்க, ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து நம்மளுக்கு மலேசியா பக்கத்தில் இருக்குது. இதுதான் கடைசி எண்ட் ஆஃப் சிங்கப்பூர் சவுத், சாரி நார்த்து. இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இது ரிஷப ராசிக்கு, மீன ராசிக்கு வர்ற சனி, லாபஸ்தானத்துக்கு சனி வரானே, அது என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பயன்படுத்தலாம், எவ்வளோ வெற்றி அடையலாம் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு. இது நீங்கள் பார்த்துனாங்க. உங்களுக்கு 29 மார்ச் 2025 சனி பேச்சு ஆகி 26 மாதங்கள், ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் 2 மாதம் 4 நாட்களுக்கு அது இருக்கா. அது என்ன மாதிரி பண்ண போகிறோம், எவ்வளோ வெற்றி, எவ்வளோ நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ ராகு பேச்சிருக்கானே, அது நல்லா இல்ல. 10ஆம் வீட்டுக்கு ராகு வரான், 4ஆம் வீட்டுக்கு எது வரான், நல்லா இல்ல. ஆனா குரு பேச்சு நன்றாக இருக்கான், லாபஸ்தானத்து சனி இருக்கான். இது வந்து 2.25 வருஷத்துக்கு மொத்தமா ஒரு பலனா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். நான் எப்படி எடுத்துட்டு போறேன்னா, இப்ப சனி நேர்கதில் 135 நாளைக்கு இருக்காரு. அது வந்து நீங்க எப்பன்னு கேட்டாங்க, உங்களுக்கு 29 மார்ச் 2025 இருந்து 13 ஜூலை 2025. அதன் பிறகு சனி வக்கரம் அடைஞ்சிருவாரு. 4.5 மாசத்துக்கு வக்கரத்தில் இருப்பார் ரிவர்ஸ்ல. அது வந்து 28 நவம்பர் 2025 வரைக்கும், மொத்தமா 8 மாசம். இந்த 8 மாசம் கழிச்சு நேர்கதில் 8 மாசம் அப்படியே டிராவல் பண்றாரு. அது வந்து முடிகிற தேதி வந்து 27 ஜூலை 2026. அப்ப 16 மாசம் ஆயிருது. அந்த 8 மாசம் தனியார் பலன் நான் தரப்போறேன். அந்த 8 மாசம் கழிச்சு ரெட்ரோகிரேட் ஒரு 4.5 மாசம். அது எப்படி இருக்கும்? அந்த மீன் டைம்ல குரு பேசி ஆயிருப்பார். குரு 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போயிருப்பார். அதாவது மிதுன ராசில இருந்து கடகராசி போயிருப்பார். அவர் எப்படி இருப்பார்? அப்ப அந்த பலன் என்ன, அதை பத்தி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன். அது வந்து முடிஞ்ச பிறகு கடைசி 6 மாதங்கள் 2026 டிசம்பர்ல நேர்கதில் ஆரம்பிச்சு 2027 ஜூன்ல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த சனி 7.5 சனியாக மாற போறார் விரயத்துக்கு வந்து. சோ அது வரைக்குமான பலனை 5 பார்ட்டா பியூட்டிஃபுல்லா தர்றேன். நான் முதல் பாட்டுக்கு முதல்ல போயிடுறேன். 29 மார்ச் 2025 13 ஜூலை 2025 வரைக்கும் உங்களுக்கு குரு நட்சத்திரத்திலையும் சனி நட்சத்திரத்திலையும் லாபஸ்தானத்தில் சனி. இந்த லாபஸ்தானத்தில் சனி குரு சாரத்தில் இருக்கிற பொழுது அந்த காலகட்டத்தில் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கான் ரிஷபராசியில. ஆனா அவன் செவ்வாய் நட்சத்திரத்துல கடைசி எட்ஜ்ல மிருகசீரிஷம் 2வது பாசாரத்துல 3வது பாசாரத்துக்கு போற இடத்துக்குள்ள இருக்காரு. அப்ப இது ஒன்னும் இந்த லாபஸ்தானத்தை சனியை வந்து இந்த குரு நட்சத்திரம் ஒன்றும் குறைக்காது. அடுத்தது சனி நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற பொழுது எக்ஸ்ட்ரீம் 76 டேஸ். அப்ப 29 நாள் புரட்டா நட்சத்திரம் குரு நட்சத்திரம், 76 நாள் சனி தன் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டா நட்சத்திரம். இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 105 நாட்கள் 3.5 மாதங்கள் எக்ஸ்ட்ரீம் கிரேட்னு சொல்லிடலாம். இந்த மீன் டைம்ல 14 மேல குரு பேச்சு 2ஆம் வீட்டுல எக்ஸ்ட்ராடினரி, ராகு பேச்சு டெஃபினட்டா தப்பு இல்ல, 10ஆம் வீட்லயும் 4ஆம் வீட்லயும். அப்ப இது எந்த மாதிரி பலனை தருவான்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு மனசுக்கும் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா 3ஆம் பார்வையாக சனி வந்து உங்க ராசியை பார்ப்பான். அப்ப ராசியை 3ஆம் பார்வையாக சனி பார்க்கிறான்னா உங்க உடம்பு மனசு வந்து நல்ல பக்காவா ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். எக்ஸலண்டா ரெடி ஆயிருது. அடுத்தது அதிகமா நீங்க உழைக்க வேண்டியதில்லை, அதிகமா அலைய வேண்டியதில்லை, அதிகமா சிரமப்பட வேண்டியதில்லை. எடுக்கிற முடியல நன்றாக ஜெயிக்கிறீங்க. பணம், அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி, சந்திப்புகளை ஜெயிக்கிறது, பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறது, வாழ்க்கையை கிராண்டா எடுத்துட்டு போறதுக்கு இது மிக அருமையான காலம். சாப்பாடு கொஞ்சம் துணிமணி வண்டி வாங்கணும் நன்றாக இருக்குது. சொத்து விருத்தி அருமையா இருக்கு. நகை வாங்கலாம், பொருள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க. அந்த கடன்ல ஒரு தொழில் செய்யலாம், அந்த தொழில லாபம் கிடைக்கலாம், அல்லது கடனை எல்லாம் முழுசா அடைச்சிடலாம். துக்குளின்னு பேருக்கு நம்ம கடன் வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் வேற ஒரு ஃபேஸே உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல குடும்பத்துல நல்லா இருக்குது, பார்ட்னர்ஸோட நல்லா இருக்கு, மனைவியோட நல்லா இருக்கு, நண்பர்களோட நல்லா இருக்கு, லாங்குவிட்டி நல்லா இருக்கு, திறமையும் அறிவும் பியூட்டிஃபுல்லா இருக்குது. தொழில் லாபம் தொழிலும் வேற மாதிரி, இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கம் மாறலாம், த்ரூ அவுட் த வேர்ல்டு கம்யூனிகேஷன் பண்ணலாம், இடத்த மாற்றிக்கலாம், வேற கண்ட்ரிக்கு போயிடலாம். பெருத்த பணக்காரன் ஆகிறதுக்கான முஸ்தீப்புகள் வேலைகள் இந்த 3.5 மாதத்தை நடக்கலாம். நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு இதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் பாப்பரு, நீ பொய் சொல்கிற, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. காரணம் இது ஒரு கோச்சார பலன். இது ஒரு 70 கோடி பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு பலன். ஆனால் அந்த 70 கோடி பேர்த்தில் எழுதி வச்சுக்கோங்க, 60 கோடி பேருக்கு இது பொருந்திடும். 10 கோடி பேருக்கு தான் பொருந்தாது. அந்த 10 கோடியில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜரை பார்த்து அது ஒரு பிளான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிச்சுக்கலாம். இப்போ அடுத்த பாயிண்ட், 13 ஜூலை 2025 28 நவம்பர் 2025 வரைக்குமான இந்த 4.5 மாதங்கள் லாபஸ்தானத்தில் சனி வந்து உங்களுக்கு வக்கரமாயிறார். இந்த லாபஸ்தானத்தை சனி வக்கரமான என்ன பண்ணுவார் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில்
லாபஸ்தானத்து சனி வக்கரமாக இருக்கிற காலம் 2025 ஜூலையில் வக்கரம் அடைஞ்சு ஒரு 4.5 மாதம் இந்த வருஷத்துலேயே கடைசி பார்ட். வக்கரம் அடைகிற காலகட்டத்தில் உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் இருக்கார் தனகுடும்பஸ்தானத்தில். ராகு தொழில்ஸ்தானத்தில் வர தொழில்ஸ்தானத்துக்கு ராகுவே குரு பார்க்குறாரு. 4ஆம் வீட்டுக்கு இதை பற்றி கவலை இல்லை. அப்போது இந்த குரு சனி வக்கரமாகிறதுனால ஒரு பலவீனமாக எதுவுமே நடக்காது. ஜென்ரலாக சனி வக்கரமாகிடுச்சுன்னா ஸ்லோவாயிருச்சுன்னு அர்த்தம். ரிஷபராசிக்கு அது ஸ்லோ ஆகாது. அப்போ அதே தொழில் லாபம், அதே தொழில் வெற்றி, அதிக டிராவலிங், அதிக அலைச்சல், அதிக உழைப்பு, ஆனால் லாபம், வெற்றி, வெகுமதி த கிரேட்டஸ்ட். கடவுள் கிருபை மிக அருமையாக இருக்குது. குடும்பத்தில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை அருமையாக இருக்குது. உடம்பு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாப்பாடு தூக்கம், திருமணி, வண்டி வாகனம் மிக அருமையாக இருக்குது. லைஃப் பார்ட்னர் எக்ஸ்ட்ராடினரி. புதுசாக யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், கல்யாணம் ஆகிறதுலாம் கல்யாணம் ஆகலாம், உங்கள் குழந்தைகளுக்கு மேரேஜ் ஆகலாம். அதாவது ஒரு புது குடும்ப நிலை உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அதிகமாகலான்னு கூட சொல்லலாம். குழந்தைகள் கூட பிறக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளார. அப்போது இது ஒரு நல்ல வசந்த காலம்னு இந்த 4.5 மாதத்தை நம்ம சொல்லலாம். அலைச்சல் இருக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு ஏதோ அலைச்சலை கொடுக்குறான். 10ஆம் வீட்டு ராகு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு அழகான டிராவலிங், அழகான மீட்டிங், வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய புது ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பெருத்த வெற்றி இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் அடையிறீங்க. அப்போ இந்த 4.5 மாதங்கிறது ஒரு செல்வ விருத்தியும் வாழ்க்கை விருத்தியும் உங்களுக்கு அருமையாக தரக்கூடிய 4.5 மாதங்கள். 0.5% நீங்கள் பயப்பட வேண்டாம். துணிஞ்சு நீங்கள் இறங்கி நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேலை கேது திசை நடந்துட்டு இருந்துச்சா, கேது உங்கள் ஜாதகத்தில் தப்பான இடத்துல இருந்தா, 12ஆம் வீட்டில் இருந்தான்னா, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் இருந்து இங்கேயும் வானத்தில் 4ஆம் வீட்டில் இருந்தா, ஸோ அதனால் என்ன ஜாதகத்தில் இருக்குன்னு பார்த்து நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் மூலமாக ட்ராவல் ஆகுங்க. அவங்க ஒரு மென்டர் மாதிரி இருக்கணும், உங்களை நல்லா கைடு பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த கோயிலுக்கு போனால் அது நடந்துரு மட்டும் சொல்லக்கூடாது. திருமணஞ்சேரி போனால் கல்யாணம் ஆயிருந்தா திருமணஞ்சேரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் ஆயிருக்கணும் கரெக்டாக. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாரல் சப்போர்ட். ஆனால் அதை மட்டுமே செஞ்சுட்டு நம்ம போகக்கூடாது. கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை செய்யணும் ப்ராக்டிக்கலாக. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், நீங்கள் லக்ஷ்மியை கும்பிடணும், இரவு நேரத்தில் நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், திருமணம் நடக்குங்கிற நல்ல எதிர்பார்ப்பு உங்கள் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். ஆகவே உங்களுடைய அஸ்ட்ராலஜி ஒரு நல்ல மென்டர் மாதிரி உங்களை கைடு பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இப்போ சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு 28 நவம்பர் 2025. இப்போ நேர்கதியில், அதாவது 28 நவம்பர் 2025 27 ஜூலை 2026 வரைக்கும் நேர்கதியில் 8 மாதம் டிரைவர் ஆகிறார். அப்போ முதல்ல சனி வந்து நேர்கதியில் ஒரு 3.5 மாதம், வக்கரத்தில் ஒரு 4.5 மாதம், 8 மாதங்கள். அந்த 8 மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ அடுத்த 8 மாதம் ஆரம்பிக்குது. 28 நவம்பர்ல ஆரம்பிச்சு 27 ஜூலை வரைக்கும், அதாவது 2020 கடைசி ஒரு மாதம், அடுத்த வருஷத்துக்கு முதல் ஒரு 7 மாதங்கள், 241 நாட்கள். இந்த 8 மாதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரீம் கிரேட்னு சொல்லலாம். அதே எக்ஸ்ட்ரீம் கிரேட்னு சொல்றேன்னா, அந்த சனி வந்து குரு சாரத்துல ஒரு 53 நாட்கள். குரு எங்க இருக்கா? 28 நவம்பர்ல உங்களுக்கு ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டுல, மிதுன ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு 16 அக்டோபர்ல. டிசம்பர் 12ஆம் தேதி நினைக்கிறேன். அதாவது நான் 23 நாள் தான், மொத்தமா 48 46 நாள் 48 நாள் தான் அங்க இருக்கா. 48 நாள் சாரி. அந்த மாச கடைசியில் திரும்பி வந்துடுறாரு. அப்ப 3ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவர் திரும்பி வர்றாரு. இவர் சனி நேர்கதியில் போறாங்கனால எந்த கவலையுமே இல்லை 20 ஜனவரி வரைக்கும். அடுத்து 20 ஜனவரி டு 17 எக்ஸ்ட்ராடினரியான ஒரு 4 மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சனி தன் சொந்த நட்சத்திர லாபஸ்தானத்தில். அதன் பிறகு ரிஷபராசிக்கு யோக கிரகங்கள் யாருன்னா, ராசியாதி சுக்கிரன், 5 புதன், 9 சனி. அப்போ 9 சனி லாபஸ்தானத்தில் 5 புதன் சாரம். அப்ப எக்ஸ்ட்ரீம் கிரேட்டான அடுத்த 70 நாட்கள். அப்போ இந்த 241 நாட்கள் உடம்பு மனசும் பறக்குதுங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை பட்டாசு கலப்புது. மீட்டிங்லாம் நல்லா இருக்குது, ஆன் டைம்ல நடக்குது. ஒரு மாச வேலை ஒரு வாரத்துல செய்யலாம். நல்லா எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி நன்றாக இருக்குது. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், கடன்லயே வாங்கலாம், அவுட் ரைட்டா வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வேற நாடுகளில் போய் சொத்து வாங்கலாம், தொழிலை வேற நாடுகளுக்கு எடுத்துட்டு போகலாம். போட்டியே இல்லை, பொறாமையே இல்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். போட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாபத்தை அடைஞ்சு ஓட்டு போங்க. ஒரு பெரிய இலக்கை அடையிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த ஒரு 8 மாதத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ போராடுறதை பற்றி நீங்கள் அதிகமாக நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை நீங்கள் அதிகமாக கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பான். உங்களுடைய காம்படிட்டர் ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அந்த காம்படிட்டர் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சர்வைவ் ஆயிடுவான்னு அர்த்தம். அந்த காம்படிட்டர் மறந்து போட்டு உங்கள் வேலைக்கு பாருங்க, ஒரு நாள் காணாமல் போயிடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த 8 மாதங்களில் காம்படிட்டர் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் மட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருங்க. மனைவி எக்ஸ்ட்ராடினரி, குடும்பம் எக்ஸ்ட்ராடினரி, குழந்தையை எக்ஸ்ட்ராடினரி, லைஃப் பார்ட்னர் எக்ஸ்ட்ராடினரி, புது உறவுகள் அருமை, புது நட்பு அருமை. இடத்த மாற்றிடலாம், வேற சிட்டிக்கு போகலாம், வேற கண்ட்ரிக்கு போகலாம், வேற வாழ்க்கை அமையலாம். திறமையும் அறிவும் கிரேட்டாக ஜெயிக்குது. இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சி வேற கண்ட்ரிக்கு போனாலும் போகலாம், தொழிலுக்காக வேற கண்ட்ரிக்கு போனாலும் போகலாம். த்ரூஅவுட் தி வேர்ல்டு கம்யூனிகேஷன் அட்டகாசம் போகும். இரவு நேரங்கள் ராயலாக இருக்கும். பெருத்த லாபம், பெருத்த வெற்றி. நான் சொல்ற எதுவுமே என் ஜாதகத்தில் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னா அது இருக்குதா இல்லைன்னு முதல்ல போய் ஜாதகத்தை போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்க. அப்படி அவரு நல்லா கைடு பண்ணல. இப்போ உங்க ஜாதகத்தில் ஒரு 50% இருக்குதுன்னா நம்ம ஒரு 10 மடங்கு முயற்சி பண்ணலாம், 20 மடங்கு முயற்சி பண்ணலாம். நாம ஒரு 50%, ஒரு 200% என்னால் மாற்ற முடியும்.
முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வெற்றி அடையலாம். அது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு 100% நல்லா இருக்குன்னா நம்ம 10 மடங்கு 20 மடங்கு ஜெயிச்சிடலாம். ஒன்றுமே இல்லைனாலும் டிஃபென்ஸ் ஆடிடலாம். ஒன்றுமே இல்லை ஜாதகத்தில் நம்மளால காப்பாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதனால ஒரு நல்ல மென்டர், நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைச்சாங்கன்னா அவரோட ட்ராவல் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு மேல் போடுங்க, நம்ம பேசலாம். வித்தின் வீக் 10 டேஸ்ல ஜாதகத்தை பார்த்து பேசியே முடிச்சிடலாம். பிளான் பண்ணி வேகமாக வாழ்க்கை எடுத்துட்டு போயிடலாம். இதை என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரே வருடத்தில் 5 மடங்கு என்னால் ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியும். ஒரே வருடத்தில் 5 வருட இலக்கை அடைய செய்ய முடியும். உங்கள் மனதை நான் 100 மடங்கு தைரியசாலியாக, சக்தி உள்ளவனாக, மன தெளிவுள்ளவனாக, 100 மடங்கு மன தெளிவுள்ளவனாக ஒரே மாதத்தில் என்னால் ஆக்க முடியும். இது ஒரு அற்புதமான தியானம். அதை ஒரு 30-40% ஒரு ஷார்ப்பான மெடிடேஷன் இருக்கு. அதை கத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் த இயர்ல நம்ம மில்லியனரா மாறிடலாம். மல்டி மில்லியனருக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். அதன் பிறகு அடுத்த ஸ்டோக்கில் நம்ம போயிங்க வித்தின் 2 இயர்ஸ்ல மல்டி பில்லியனருக்கான என்ன வாழ்க்கை 100% தியானத்தை நீங்கள் கற்றுக்கலாம். அது ஒரு கிரேட் ஸ்டேட்டஸுக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஆகவே ஒன்று தியானம் அல்லது ஜோதிடத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பணம் இல்லை, வாழ்க்கை இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நாம் என்ன பண்ணலாம்னா, ஜாதகம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எதனால் சொல்கிறேன்னா, எவ்வளவு நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஃப்ரீ கால் பேசுகிறேன்னா 10 கால் 15 கால் பேசுகிறேன். ஆனால் யாருக்குமே திருப்தி வரதில்லை. காரணம் என்னென்னா, துன்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த இன்பத்தை நுகர்ந்தால் தான், இன்பத்தை அடைந்தால் தான் அவங்க திருப்தி அடைகிறாங்க. இதே நல்ல நேரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வழிகாட்டுறதும், நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு வழிகாட்டுறதும் ஈஸி. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஆள் வழிகாட்டுறது கஷ்டம். உங்கள் மனதை தான் முதல்ல நான் ரெடி பண்ணணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு டெய்லி 1 hour ஒரு ஃப்ரீ கால், ஒரு ஜூம் கால், ஒரு 100 பேர் சேர்ந்துக்கலாம். 100 பேர்த்த சேர்த்துட்டு ஒரு ஜூம் கிளப் கால். அதில் மனதை எப்படி நல்ல தியானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மனதை எப்படி தெளிவு பண்ணுறது, மனதை எப்படி தைரியப்படுத்துறது, குறைஞ்சி வச்ச ஒரு 15-20 மடங்கு. அடுத்தது வெற்றி அடையிறதுக்கான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்போ என்ன ஆயிருது, நீங்கள் முதல்ல மனதால் ரெடி ஆயிருவீங்க, எண்ணங்களால் ரெடி ஆயிருவீங்க. அப்புறம் ஜாதகம் எப்படி பார்த்துக்கணும், ஜாதகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்போ நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிருவீங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள். அப்புறம் உங்களை மில்லியனர் ஆக்கிறதுக்கான ஒரு ஐடியா சொல்கிறேன். பெரும் பணக்காரனாக இருக்கான ஐடியா. மறுபடியும் 1 year ஆகட்டும். அடுத்த செக்டர் பெரிய பேமெண்ட் பண்ணுற போது வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போகிறக்கு என்ன வழியை நம்ம பார்க்கலாம். இப்படி எடுத்துகிட்டு போகிறதா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா டைரெக்டாக ஃப்ரீ கால் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் நிறைய பேர் ஃப்ரீ கால் பேசிட்டதுனால தான் சொல்கிறேன். ஆனால் நான் லாஸ்ட் இயரில் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குற பொழுது அப்போயே ஃப்ரீ கால் ஆரம்பிக்கிறதா தான் இருந்தேன். அப்போ ஃப்ரீ கால் ஆரம்பிக்கலாங்கிற பொழுது நான் நியூ டு த ஃபீல்டு. அதாவது எனக்கு ஒரு 40 வருடமாக கிட்டத்தட்ட எனக்கு தியானம் தெரியும். ஆனால் அந்த தியானத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்த்துறது நான் டீமாக சேர்த்துனது இல்லை, தனித்தனியாக நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ டீமாக சேர்த்துறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு கிடச்சிச்சு. நிறைய பேர் தியானம் கற்றுட்டு சூப்பராக இருக்காங்க. அதனால் இப்போ என்னால் இந்த ஃப்ரீ காலும் பெய்டு காலும் அழகாக பண்ண முடியும் நண்பர்களே. ஃபைன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம் நண்பர்களே. இது 27 ஜூலை 2026 சனி வக்கரமடைஞ்சாரு 17 டிசம்பர் வரைக்கும் 2026. அந்த 4.5 மாதங்கள் எப்படி இருக்குன்னா, அப்போ குரு பேச்சு ஆயிருப்பாரு. அப்போ உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல போய் உங்களுக்கு குரு உச்சம் அடைஞ்சாரு. அது நல்லதான். லாபஸ்தானத்தை பார்க்கறாங்கன்னு போயிருது. அப்போ அந்த குரு வக்கர சனியை பார்க்கறது விபரீத ராஜயோகம். லாபஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறான், அங்க தொழில்ஸ்தான சனியை பார்க்கிறான். வக்கர சனின்னா இது விபரீத ராஜயோகம். அப்ப ராகு சனி கிரேட்டா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு 10ஆம் வீட்டுல இருக்கிறது நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. ஏது 4ஆம் வீட்டுல இருந்துட்டு போறான். அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இன்னும் பணம் அதிகமாக கிடைக்கும். இப்போ சனி 2ஆம் வீட்டுல இருக்கிறான். 2ஆம் வீடு என்ன? செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம். அப்போ பணம் நிறைய கிடைக்குங்கிற இடத்துல குரு இருக்கிறான். ஆனா 3ஆம் வீட்டுல போய் குரு மறைஞ்சிடறான். நான் என்ன சொல்றேன், இப்பதான் இன்னும் பணம் கிடைக்குங்கிறேன். என்ன காரணம்? லாபஸ்தானாதிபதி குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறான், எக்ஸ்ட்ராடினரியா பார்க்கறான். அப்ப 2ஆம் வீட்டு குருவை விட 3ஆம் வீட்டு குரு ரிஷபராசிக்கு இன்னும் நல்லது செய்வான். காரணம் தொழில்ஸ்தான சனி அங்க இருக்கிறது. அப்போ பெருத்த லாபம் கிடைக்குது, பெருத்த வெற்றி கிடைக்குது, பெருத்த பணம் கிடைக்குது, பெருத்த அந்தஸ்து கிடைக்குது, பெருத்த மரியாதை கிடைக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் நீங்க ஜெயிக்கிறீங்க, புது உறவுகள் கிடைக்குது, குடும்பம் பெரிய வெற்றி அடையுது, மனைவி நன்றாக இருக்கிறாங்க, குழந்தைங்க நன்றாக இருக்கிறாங்க, பியூட்டிஃபுல் மெக்கானிக்கல் லைஃப் உங்களுக்கு வருது. ஏன் மெக்கானிக்கல் லைஃப் வரும்னு சொல்றேன்னா, என்னதான் இந்த சனி வக்கரமாயிட்டா இல்லையா, ஒரு ரொட்டீன் டைப் ஆஃப் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் லைஃப் வரும். அந்த லைஃப்ல நீங்க பெரிய பெனிஃபிட் அடைவீங்க, நிறைய மீட் பண்ணுவீங்க, நைட் ஹவர்ஸ் பிஸியா இருப்பீங்க, லேட்டா தூங்குவீங்க, லேட்டா எழுந்திருப்பீங்க. பிஸியான பியூட்டிஃபுல் பிசினஸ் லைஃப் உங்களுக்கு அமையுது. பார்ட்னரோடையும், பிசினஸ் பார்ட்னரோடையும், லைஃப் பார்ட்னரோடையும், நண்பர்களோடையும் நீங்க அருமையா இருக்கு. கடன் எல்லாம் ஊதிடலாம். நீங்களே 10 பேருக்கு கடன் கொடுக்கலாம். பணத்தை கிரேட்டா நீங்க ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராடினரியான எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் லைஃப் நீங்க அடைய போறீங்க. அடுத்த பாயிண்ட் போறபோது உங்களுடைய திறமை மிகப்பெரிய லெவல்ல மேல வருது. காரணம் குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறது, லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அப்ப திறமை அதிகமாகுது, நண்பர்கள் அதிகமாக, கூட்டாளி அதிகமாகுது, உங்களை சுத்தி கூட்டம் அதிகமாகுது, மேன் பவர் அதிகமாகுது, தொழில் அதிகமாகுது. இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணா ப்ரொமோஷன் கிடைச்சிடும், அச்சீவ் பண்ணா அச்சீவ் பண்ணிடலாம், புதுசா வேலை தேர்னா கிடைச்சிடும், படிப்புல ஜெயிச்சா ஜெயிச்சிடலாம், லைஃப் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கா நல்லா இருக்கு, குழந்தை பிறகுனா பிறக்கும்.
10 வருஷம் குழந்தையில பிறக்கும்னா பிறக்கும். எதுக்கும் ஜாதகத்தை போய் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த முடிவுக்கு வாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான்லாம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஜாதகத்தை பார்த்துட்டு குழந்தை பிறக்கணும் பிறந்துருது. ஆக்சுவலாக அது தசை பற்றி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அது ஒரு கிரேட் லைஃப்குள்ள போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்போ முடியுது? உங்களுக்கு இது 11 டிசம்பர் 2026. இப்போ அடுத்த 6 மாதங்கள் நீங்கள் கம்பல்சரி பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு 7 சனி வந்துடும். இப்போ 11 டிசம்பர் 2026 3 மார்ச் 2027 வரைக்கும் இந்த 174 நாட்கள், இந்த 6 மாதங்கள் சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் 2 மாசமும் உங்களுடைய 2க்கும் 5க்கும் அதிபதியான யோக கிரகம் புதன் நட்சத்திரத்தில் 4 மாதம் இருக்கிறனால எக்ஸ்ட்ராடனியான 6 மாதங்கள். இந்த காலகட்டம் குருவும் பார்த்துனாங்க உங்களுடைய 3ஆம் வீட்டுல தொடர்ந்து உச்சமா இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் போன 4 மாசத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதை விட இது நல்லா இருக்கும். அப்போ 2026 கடைசி 1 மாசம், அது பிறகு 2027 முதல் 5 மாசம், இந்த 6 மாதங்கள் எக்ஸ்ட்ராடினரி 6 மாதங்கள். என்னெல்லாம் நடக்கலாம்னா, முதல்ல உடம்பு மனசும் எக்ஸலண்டா, ஒன்றும் பயமே இல்லை. குடும்ப விருத்தியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மனைவி மக்களுக்கு இன்னும் அருமையா இருக்குது, நண்பர்களுக்கு அருமையா இருக்குது, பார்ட்னர்ஸ்களுக்கு அருமையா இருக்குது, பெயர் புகழ் மரியாதைக்கு அருமையா இருக்குது, தொழில் லாபத்துக்கு அருமையா இருக்குது. கடனை அழிச்சலாம், கடனை மூட்டை கட்டி எரிஞ்சலாம், நீங்க ஃபினான்ஸ் கம்பெனி கூட வைக்கலாம், அந்த அளவுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. குழந்தை குட்டிகள்லாம் விருத்தி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கல்யாணங்கள் சுபகாரியங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான 6 மாதம், கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிடும். 7 சனி 12ஆம் வீட்டில் சனி நீசம் அடைஞ்சிருவான். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் ஏற்படும். 7 சனி உங்களுக்கு செட்பேக் வரும். அதே காலகட்டத்தில் கேது வேற, உங்களுக்கு ராகு வேற உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார். அப்போ 9ஆம் வீட்டில் ராகுவும் 7 சனியும் வர பொழுது உங்களுக்கு அதிக சேதாரமும் வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். அப்போ 7 சனி முதல் 2.5 வருஷத்துல நீங்க ஒரு 1000 படி இறங்குவீங்கன்னா, என்னுடைய ஐடியா இந்த 6 மாசத்துல நீங்க 2000 படி மேல உயரணுங்கிற. அப்ப இந்த 2 வருஷம் 2 மாசத்துல நீங்க பெருத்த வெற்றி அடைஞ்சிடணும். இல்லைன்னா விரைய சனியில் நீங்க சிக்க போறீங்க. ஆகவே லாபச்சனியில பெரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் பார்க்கறதுல பயன்படுவேன்னா எனக்கு மேல் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தியானத்தை கற்றுக்கிட்டு நான் ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். எனக்கு மன கஷ்டம் இருக்குது, மனக்கவலை இருக்குது, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, எனக்கு மனது ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்கிறாலும் நான் உங்களுக்கு பயன்படுவேன். நீங்கள் ஒரே ஒரு இடத்துல 5 மடங்குக்கு மேலே ஜெயிக்கலாம். இன்னொரு தியானம் இருக்குது, நீங்கள் மல்டி பில்லியனர் ஆகிறது எப்படி தியானத்தில் அப்படிங்கிறது. இது எல்லாமே ப்ராக்டிக்கல். திருப்பதி பாலாஜி தான் வணங்க போகிறோம், அலமினுமிக தாயார் தான் வணங்க போகிறோம், அவங்க நோக்கி தான் தியானம் பண்ண போகிறோம். எளிதாக வெற்றி அடையலாம், எளிதாக வசதி உள்ளவனாகலாம், அருமையான கணவனாக வாழலாம், அருமையான மனைவியாக வாழலாம், அற்புதமான அப்பாவை வாழலாம், நல்ல நண்பனாக வாழலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தியானம் கற்றுக்கலாம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது வறுமையில் இருக்கிறீங்க, சிக்கல் இருக்கிறீங்க, ஒன்றுமே பண்ண முடியலன்னா நாம் இந்த ட்ரிப்பு ஜூம் கால், ஃப்ரீ கால் அரேஞ்ச் பண்ணலாம், பின்னி பெடல் எடுக்கலாம், உங்களை அதை காப்பாற்றி விட்டுறேன் நான். பயப்படாதீங்க. நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.